எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுலகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, 2 பொருள் இருந்தால் போதுங்க. ஈஸியாக 10 நிமிஷத்தில் தேங்காய் பருப்பி செஞ்சிடலாம். ஒரு தேங்காய் இருந்தால் போதுங்க. ஒரு தேங்காயில் இவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் தாங்க துருவி வச்சது. நம்ம நெய் கொஞ்சமாக சேர்த்து நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா நெய்யிலேயே வறுத்து எடுத்துக்கிடலாம். வறுத்து செய்யும்போது நல்லா வாசமாகவும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஈரப்பசையெல்லாம் போய் நல்லா இருக்குங்க, கெட்டு போகாது நம்ம வச்சு சாப்பிட்டாலுமேவும். அதுக்காக தான் நம்ம வறுத்து செய்கிறது. நெய் ஒரு ஸ்பூன் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றினாலே போதுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். அந்த ஓடில் நான் எடுக்கலைங்க, ஏன்னா கோயிலுக்கு பால் குடம் எடுத்து தேங்காய், அதனால் அந்த தேங்காயில் இருக்கிற ஓடு எதுவுமே எடுக்காமல் தான் நான் வறுத்தேன். நீங்கள் ஓடு வேணும்னா எடுத்துருங்க. ஓடையே வேஸ்ட் பண்ணணும், நம்ம அதுலேயும் சத்து இருக்கு இல்லையா, அதனால் அதை எடுக்காதீங்க. இப்போ அதே கிண்ணத்தில் ஒரு 1/4 கிண்ணத்து கொஞ்சம் எச்சா ஜீனி, வெள்ளை சுகர் தாங்க இன்றைக்கி சேர்த்துருக்கேன். அது முங்குற அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா அப்படியேவும் காய்ச்சிக்கிறலாம். இப்போ ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ தேங்காய் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து நம்ம நல்லா அப்படியேவும் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அப்படியே கிண்டி விடுங்க. 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறலாங்க. நீங்கள் முந்திரி சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கங்க. நான் முந்திரி எதுவுமே சேர்க்கலை, ஏலக்காய் மட்டும்தான் 2 தட்டி சேர்த்துருக்கேன். வாசத்துக்காக ஏலக்காய் சேர்த்துருக்கீங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறலாங்க. நெய் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, அதுக்காக தான். 80 கிட்ஸ் 90 கிட்ஸ் அவங்க பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பருப்பி ரொம்ப பிடிக்கும். பெட்டி கடைகள்லாம் பார்த்திங்கன்னா 50 பைசா 25 பைசா அந்த மாதிரி இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிக்கலாம். ரொம்ப சூடாக இருக்குங்க, ரொம்ப கை வைக்க முடியல. கொஞ்சம் ஆறட்டோம்னா அப்படியேவும் இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்து நம்ம டிசைனாக வேணும்னாலும் வச்சுக்கலாம். நான் ஒரு குட்டி மூடி இருந்துச்சுங்க, அந்த மூடியில் அப்படியே நல்லா அமுக்கி வச்சு அப்படியே தட்டி விட்டேன். ரவுண்டு ஷேப்பாக நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்ம பீஸாக கட் பண்ணணும்னாலும் கட் பண்ணிக்கிறலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பு அப்புறம் உருண்டை பிடிச்சி வச்சேங்க. நமக்கு அருமையான தேங்காய் பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் எல்லாம் செஞ்சு எடுத்துக்கிறலாம். இது ஒரு 4-5 பீஸ் செஞ்சேங்க. அதுக்கப்புறமா குட்டி குட்டி உருண்டை வேறு பிடிச்சேன். பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதேவும். குழந்தைகள் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா வித்தியாசம் நல்லா சாப்பிடுவாங்க. உருண்டையும் குட்டி குட்டி உருண்டையாகவும் அப்படியே பிடிச்சி வச்சேன். இது எல்லாமே ஃபுல்லாக உருண்டை பிடிச்சி வச்சாச்சுங்க. அருமையான தேங்காய் பருப்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய், நன்றி, வணக்கம்.